ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா பிட்காயினோட நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று எதனால் அதாவது $64,200 $70,000 வரைக்கும் மேலே வந்திருக்குது பார்த்தீங்களா, அது எதனால் வந்திருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஈவினிங்லேருந்தே பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே மேலே போயிருக்குது. $64,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $70,000 வரைக்கும் மேலே ஏறி இருக்குது. அதாவது ஒரு $6,000 வரைக்கும் மேலே ஏறி இருக்குது. எஃப்ஓஎம்சி மீட்டிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 மணிக்கு தான். ஆனால் ஈவினிங் 6 மணிலேருந்தே மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. அந்த 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே $64,200 $70,000 வரைக்கும் மேலே வந்திருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நைட்டு 11:30 மணிக்கு தான் எஃப்ஓஎம்சி மீட்டிங்கு. ஆனால் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் அதாவது நல்ல மூவிங்லேயே இருந்ததுனால இதை தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் $64,200 $70,000 வரைக்கும் மேலே போயிருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, யூஎஸ் ட்ரெஸரியில் இருந்து வந்த ஒரு நியூஸ்னால தான் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே மேலே போயிருக்குது. அந்த ட்ரெஸரியில் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பைபேக்குக்கான ஒரு ஆப்ரேஷன் பேசியிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் வரைக்கும் இருந்ததை இப்போ பார்த்தீங்கன்னா $4 பில்லியன் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதாவது கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே மேலே போயிருக்குது. இந்த ட்ரெஸரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் அதாவது பாண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதோட டிமாண்ட் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அதுக்கப்புறமா பாண்ட் எல்டு ரொம்பவுமே கம்மியாச்சு அப்படின்னா இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசெட் பார்த்தீங்கன்னா, அதாவது ரிஸ்க் அசெட் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனி அந்த பாண்ட் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னமும் ஒரு மோட்டிவ் ஆகும். அதாவது இன்ட்ரெஸ்ட்டு வரும். அப்போ தான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அதில் இப்போ கம்மி பண்ணியிருக்கிறதுனால பிட்காயினோட ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே போயிட்டுருக்குது. இது ட்ரெஸரியில் இருந்து வந்த ஒரு நியூஸ்னால மட்டும் இல்லை. அதுக்கப்புறமா ட்ரம்ப் அதாவது பிரசிடெண்ட் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முக்கியமான நியூஸ் சொல்லியிருந்தார். என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒயிட் ஹவுஸில் கிரிப்டோ ஈவெண்ட் நடத்தியிருக்கிறாங்க. அதில் கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி ரெகுலேஷன் மற்றும் கிளாரிட்டி ஏசிடி போன்ற லெகிலேஷன் சப்போர்ட் தேவை அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அதனால தான் பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா மூவிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நியூஸ் வந்ததுக்கப்புறமா பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே மேலே வந்திருக்குது. இதில் ஒரு சில காயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே வந்திருக்குது. அது இல்லாமல் நைட்டு அவர் பேசும்போது அந்த ஒரு சில காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹைப் காயின் பார்த்திங்கன்னா வெறும் $60 சம்திங்கில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா $73 வரைக்கும் மேலே போயிருக்குது. நேற்று ஈவினிங் வரைக்கும் ஷார்ட் ஆர்டர், அதாவது ஒரு சில பேர்லாம் ஷார்ட் ஆர்டர் எடுத்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட லிக்விடிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணது மட்டுமே ஒரு $2 பில்லியன் மேலே கலெக்ட் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க. அந்த ஷார்ட் ஆர்டரோட லிக்விடிட்டிலாம் கலெக்ட் ஆகும்போது அந்த பொசிஷன் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுவும் மார்க்கெட்டுக்கு அடிஷ்னல் பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 65,000 இருந்த லிக்விடிட்டி, 67,000 இருந்த லிக்விடிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 69, $70,000 வரைக்கும் இருந்த லிக்விடிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $2 பில்லியன் வரைக்கும் அங்கே இருந்த எல்லா லிக்விடிட்டியுமே கலெக்ட் பண்ணியிருக்குது. பிட்காயினோட நிலவரத்தை நம்ம பார்த்தோம்னா, பிட்காயினோட ப்ரைஸ் இப்போ $69,800 பக்கமாக இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நேற்று ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 70,400 வரைக்கும் நல்லாவே ஹை போயிருக்குது. இப்போ இஎம்ஐ அதாவது 200 இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 71,500லேருந்து 900 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் மேலே சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு 72லேருந்து 74 வரைக்கும் மேலே போகலாம். இல்லை அதிகபட்சம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா $77,000 வரைக்கும் மேலே போகலாம். ஆனால் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 200 இஎம்ஐவை தொட்டுட்டு கூட கீழே இறங்கலாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 200 இஎம்ஐக்கு பக்கத்தில் தான் போயிட்டு இருக்குது. அதாவது $71,900 சம்திங் ரேஞ்சில் தான் அந்த 200 இஎம்ஐ இருக்குது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $69,800 பக்கமாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதுக்காக ஒரு லாங் ஆர்டரோ இல்லை பிடிசியில் ஒரு ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு
சின்ன அமௌண்ட் போட்டு வாங்கி வைக்கிறதோ இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வரும். வந்ததுக்கு அப்புறமா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் பார்த்தீங்களா, அதாவது 67,000 வரும், இல்லை 66,000 சம்திங் ரேஞ்சு கூட வரும். வந்ததுக்கப்புறமா மேலே போகும்போது நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இந்த ரேஞ்சில் அதாவது 69 இல்லை 70 71 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டாம். மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு எதனால் கீழே இறங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா RSIயோட பாயிண்ட்டு 70க்கு மேலே இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ 70ல் 76 சம்திங் ரேஞ்சில் வந்து இருக்குது. இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 85 வரைக்கும் மேலே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே ஹையில் போயிருக்கும். அதாவது இப்போது $70,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சில் RSI அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 76 சம்திங் ரேஞ்ச் இருக்குது. இப்போ இது 85 RSIயோட பாயிண்ட் 85 அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் இப்போ 70,000லேருந்து $72,000 கூட வரலாம். அதனால் அந்த டயத்தில் RSIயோட பாயிண்ட் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறணும். ஒருவேளை 85 போயிட்டு ரிவல்ஸ் திரும்புது, டபுள் டாப் அடித்து கீழே இறங்குது அப்படின்னா நம்ம அங்கே போய் நம்ம ஷார்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கலாம். அதே மாதிரி இங்கே மிடில் ரேஞ்சில் ஒரு 40 30 அந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னா நம்ம லாங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.